ரொம்ப பெரிய பஞ்சம். இதனால் அன்னைக்கு இருந்த பிரதமர் நேரு அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டம், உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வர்றாரு. அந்த சட்டத்துல இன்னைக்கு முட்டாப்பாய மோடி அரசு திருத்தம் செய்து 2020 அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம். இதுல திருத்தம் என்ன செய்யறா, அரிசி, பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு, அதுக்கு ஒருபடி மேல போய் இந்த திருப்பூரில் பணியன் தொழில் செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் பருத்தி இருக்குது அல்லவா, பருத்தி நூல் இழைகளும் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து தூக்கியாச்சு. எதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று தெரியாமல் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து பருத்தி நூல் இழைகளை எல்லாம் தூக்கியதன் விளைவு கள்ளச்சந்தையில் விற்பனைக்கு போயிடுச்சு. நம் தேவைக்கு போக மீதம் இருக்கிறத தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். இந்த குறைஞ்சபட்ச புரிதல் இல்லாம தேவை அதிகமாக இருந்தும் இங்கிருந்து பருத்தி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நாட்டின் மொத்த பஞ்சு உற்பத்தியில் 40 விழுக்காடு உற்பத்தி செய்வது தமிழ்நாடு தான். ஆனாலும் இங்க நூல் விலை ஏறி போச்சு, பருத்தி இழைகளுக்கு தட்டுப்பாடு. இதை யார் இந்த தமிழர் நிலத்தில் இந்த அரசியலை பேசுவார்கள்? அறிவுசார் அரசியலை இந்த மண்ணில் முன்னெடுத்து நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும்தான் இதை ஆக சிறந்த முறையில் என் மக்களுக்கு படிப்பார்கள். நாங்க தான் பேசுவோம். இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று சென்ற பெருமைக்குரிய பெருமகன் அண்ணன் சுப்புராயன் அவர்கள் இதை பற்றி ஒரு நாள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் என்று பேசியதுண்டா? ஒரு நாள் பேசியிருக்கிறாரா? இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, சரி பண்ணி கொடுங்க கேட்டதுண்டா? முழுக்க முழுக்க தொழிலாளர் நலனுக்காக நாங்கள் உண்டியல் குளிக்கிறோம், முழுக்க முழுக்க தொழிலாளர் நலனுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தினோம், சங்கம் கட்டினோம் என்று பெருமை பேசுகிற இந்த பொதுவுடைமைவாதிகள் இந்த தொழிலாளர் நலனுக்காக ஒரு இடத்தில் நின்று பேசினதுண்டா? எங்க பேசியிருக்க நீ? ஒரு இடத்தில் பேசின அந்த தொழிலாளர்கள் மிக கொடும் துயருற்று கிடக்கிறார்கள். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டது, பொருளாதாரம் சுரண்டப்பட்டு விட்டது, வேலை வாய்ப்பு மிக பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கு இருந்து ஹிந்திக்காரன் வரிசை கட்டி வந்து இறங்கிட்டா, எங்க தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு முற்றும் முழுதுமாக பறிக்கப்பட்டு விட்டது, வேலை இல்ல. இதுல டைம் ரேட் தொழிலாளர்கள், பீஸ் ரேட் தொழிலாளர்கள், இங்க நிறைய பேருக்கு இந்த விவகாரம் தெரியும் நினைக்கிறேன். டைம் ரேட்ல வேலை செய்யறவனுக்கு போனஸ் உண்டு, ஆனா பீஸ் ரேட்டுக்காரனுக்கு போனஸ் இல்ல. ஏன் கொண்டு வந்தான் தெரியுங்க? கான்ட்ராக்ட் விட்டப்பா, நீ அவன்ட்டு பேசிக்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சா அவனுக்கு பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும். அவன் பணியை விட்டு நிற்கும் பொழுது கணக்கு முடிச்சு பணம் கொடுக்கணும். எங்க தொழிலாளர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கொடிய முறையை இங்க இருக்கக்கூடிய ஆலை முதலாளிகள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி ஐயா பெருமகன் அவர்கள், பொது உடைமை சித்தாந்தத்தை தூக்கி வளர்த்த பெருமகன் அண்ணன் சுப்பராயன் அவர்கள் ஒரு தடவை பேசியதுண்டா? அது கிடக்கட்டு போ, தொழிலாளர்களை பத்தி நீ பேச மாட்ட, எனக்கு தெரியும். தொழிலாளர்களுக்கான அமைப்பு என்கிற நிலை மாறி முதலாளிகளிடம் கமிஷன் பெறுகிற இலைக்கு கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் என்னைக்கோ போயிடுச்சு. உண்டியல் குலுக்கு என்று நாங்கள் பேசியதன் விளைவாக இவர்கள் உண்டியல் குலுக்குவதை வைத்துவிட்டு முதலாளிகளிடமே கமிஷன் வாங்குகிற இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஒரு பொழுதும் தொழிலாளர்களுக்காக இந்த பொதுவுடைமைவாதிகள் பேச போறதில்லை, பேச மாட்டான். அப்புறம் என்னத்துக்கு நாங்க வாக்கு செலுத்தணும்? உங்களுக்கு மீண்டும் ஐயா சுப்ராயன் தான் இங்க வரப்போறாங்க, வாக்ஸ் கேட்டு வருவாங்க. வரும்பொழுது கேளுங்க, ஐயா மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யல, அவன் செய்ய மாட்டான். ஆனால் உங்கள் திராவிட மாடல் அரசாங்கம் நடக்கிறது அல்லவா, நீங்கள் தான் பெரிய திராவிட சொம்பாச்சு, அண்டாவாயிச்சு. இங்கே இருக்கிற திருப்பூர் தொழிலாளர்களுக்காக ஒரே ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனையில் திருப்பூருக்கு கொண்டு வந்து கொடுக்கலையே, ஏன் என்று கேளுங்க. மக்களின் வாழ்வியலை நீங்கள் ஆக சிறந்த முறையில் அறிந்தவர் எனக்கு நல்லா தெரியும். அண்ணன் சுப்ராயனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் இதை பத்தி நீங்க பேசல? ஒட்டுமொத்த திருப்பூர் தொழிலும் நசிவடைந்து போவதற்கு காரணமாக முதல்ல மின்கட்டணத்தை ஏற்றினா, வீடுகளுக்கான மின்கட்டணம் சரி தொலைஞ்சிட்டு போது விட்டோம். இரண்டாவதாக மீண்டும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் என்று ஒன்று கொண்டு வந்தான். சிறு குறு தொழில் நிறுவனங்களை முற்றும் முழுதுமாக முடக்குகிற செயல். ஐயா ஸ்டாலின் அவர்களே, திராவிட மாடலின் பிதாமகனே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் என்கிற முறையில் பேசுகிறோம்.
இரண்டாவதாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நிலை கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இதனால் திருப்பூர் தொழில் நசித்து போய்விட்டது. பல்லாயிரக்கணக்கான விசைத்தறி கூடங்கள் மூடி கிடக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் இந்த நிலை கட்டணத்தையும் குறைத்து உயர்த்தப்பட்ட இரண்டாவது முறையாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேசலையே. ஏன்? தயவு செய்து நீங்க மீண்டும் வந்து இங்க காரல் மார்க்ஸ் படிங்க, லெனின படிங்க, சேகுவராவை படிங்க, பிடல் கேஸ்ட்ரோவை படிங்க சொல்லாதீங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. பிடல் காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனத்தை பற்றி நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் தம்பிகளே. பாரு அண்ணன் சூப்பரா எங்க ஐயன் கூப்பிட்டு சொல்லுவாரு, தம்பி சூப்பரா பேசுறாரு வந்துருப்பா பாரு. அண்ணன் எங்க பேசினாலும் ஓடி போய் கேட்கிறாளுங்க. அவருடைய ரசிகன் நான், அது வேற கதை. பிடல் கேஸ்ட்ரோவை படித்த நீங்கள், மார்க்சியத்தை படித்த நீங்கள், லெனினை படித்த நீங்கள், சேகுவாராவை படித்த நீங்கள், இந்த மானங்கட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழ்ந்து பாடி கருணாநிதியின் புகழ் பாடினீர்களே. ஏன்? நீங்கள் மார்க்சியம் படித்தது, கம்யூனிசம் படித்தது, பிடல் கேஸ்ட்ரோவை படித்தது இந்த மானங்கட்ட திமுகவை கருணாநிதியை புகழ்ந்து பாடுவதற்கும், கருணாநிதியின் மகன் புகழை பாடுவதற்கும், கருணாநிதியின் பேரன் புகழ் பாடுவதற்கும், கருணாநிதியின் கொள்ள பேரன் புகழ் பாடுவதற்குமா? என் கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். நான் அண்ணாமலை மாதிரி 20,000 புத்தகம் படிச்செல்லாம் பொய் சொல்ல போறதில்லை. நான் மூலதனத்தை படிச்சதும் இல்லை, பரட்டினதும் இல்லை. நமக்கு வேணாம் ஐயா, அது வேணாம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை ஆக சிறந்த முறையில் கற்பிக்கிற செந்தமிழன் சீமானதான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இதுதான் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம். இந்த நிலத்திற்கு அரசியல் செய்யாம கடல் கடந்து நிற்கிற மார்க்சியத்தை நீங்கள் பேசினீர்களே, அங்கேயே நீங்க தோத்துட்டீங்க. நீங்கள் நூற்றாண்டு கண்ட இயக்கமாக இருந்திருந்தால் இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்திருக்கணும். ஏன் திமுக கிட்டே அண்ணா திமுக கிட்டே 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு மண்டிக்கிட்டு கிடக்குறீங்களே? ஏன்? இந்த 2 சீட்டு 3 சீட்டால உங்களுக்கு என்ன கிடைச்சது?